ஹலோ சன்ஷைன். துபாயில் என்ன எல்லாருக்குமே தெரியும் நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ. அதால தான் வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக போட முடியலை. இங்கே ஸ்கூல் எதுவுமே இல்லை. இந்த வீக் ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருக்குது. அதால தான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுறல. திங்ஸ் எல்லாமே கிடைக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. நம்ம எல்லா திங்ஸும் வாங்க முடியுது. பட் நம்மளால தான் அதை சமைச்சு முதல் பிடிச்ச மாதிரிலாம் சாப்பிட முடியலை. ஏதோ பசிக்கேற்ற மாதிரி அப்பப்போ சமைச்சு சாப்பிட்ருக்கோம். பட் இப்போ 2 டேஸ் கொஞ்சம் ஓகே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இருந்தும் சத்தம் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு, இல்லைன்ட்டு இல்லை. நேற்று எடுத்த வீடியோ தான். சின்னவர் ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு ஸ்பெகட்டி சாப்பிடணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நேற்று தான் அது செய்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, ஆனுவல் எக்ஸாம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. 2 எக்ஸாம் செஞ்சதோடு இருக்குது. இனி மண்டே தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற எக்ஸாம் எல்லாம் நடக்கும். நாங்கள் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஐயோ, ரொம்ப ரொம்ப அதில் சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. அதில் ஒரு 10% தான் உண்மை. இது எப்படின்னா, அவங்க தங்களோட ஒரு வியூஸுக்காகவோ இல்லை ஒரு தாங்க எல்லாமே தெரிஞ்சு சொல்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக சொல்கிறாங்களே வழிய, அதில் இருக்கிற எல்லாமே நிறைய பொய் தான் இருக்குது. இப்படி சொல்கிறதால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாரையுமே பாதிக்குது. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த நியூஸ் பார்த்துட்டு ரொம்ப பயந்து அப்படி ரொம்ப எங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு நியூஸ் பார்க்குறேன், புர்ஜ் கலிஃபா பத்தி எரியுது அப்படின்ட்டு. என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. இங்கே எல்லாருமே தெருவில் இருக்காங்களாம், நாட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களாம். இந்தியர் யாருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். எனக்கு புரியலை, இதெல்லாம் எப்படா நமக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாருமே இந்த இப்படியான நியூஸை பார்த்து பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. எகெயின் சொல்கிறேன், சேஃபாக தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குண்டா, யாருமே பொய்யான நியூஸ் பரப்பினா அதுக்கு நிறைய ஒரு பெரிய ஃபைன் இருக்குது, இப்படி பரப்ப வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் எந்த பொய்யான வதந்தியுமே பரப்பாதீங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ. பாய் பாய். டேக் கேர்.